வேலைக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே நாமே ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரை திருவுருவத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே நீருக்கு இறக்கம் பாராட்டும். ஆண்டவரே பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சுபான் விண்ணப்பத்தை கேட்கிறவரே, கண்ணீரை காண்கிறவரே, எல்லாவிடமான தேவன், ஈசாக்கு தேவனை, யாக்கோபின் தேவனாக இருக்கிறவரே, எங்களுக்கும் இந்த தேவனாக இருக்கிறப்பா எங்களை ஆசீர்வதிங்க. எங்களுடைய கர்த்தாவே இணைக்க முடியாது ஜெபிக்கிறோம். வார்த்தை மூலமாக எங்களோட பேசுங்க. விரோதமாக செய்த எல்லா அந்தகாரத்தின் ஆவிகளை, வானவர்களுக்கு உண்டான ஆவிகளை, பிரம்மத்திற்கு அந்தகார லோகாதிபதி ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த கத்தி விரோதமானவரை அந்த சந்திக்கெல்லாம் அழிக்கப்படுவதாக, சாத்தானுடைய கோட்டெல்லாம் நிர்மூலமாக்கப்படுவதாக நம்முடைய பிரசனம் இறங்கி வரட்டப்பா. எங்கள் ஒவ்வொரு வெளியே கொடுங்காண்டுடைய எங்களை ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, உயர்த்துகிறோமாண்டவரே, கூற்றுகிறோமாண்டவரே, எங்களை ஆசீர்வதிராச்சா. ஹல்லேலூயா. அன்னியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தரோடு பேசுங்க. ஹல்லேலூயா. இடைப்படுவீராக. ஒரு சில பாடலை பாடி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தை கேட்டு ஆண்டவரே இந்த வார்த்தை மூலமாக பேசுங்க. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க ஆசீர்வதிக்கிறார். வீடுகளில் நம்ம வீடுகளில் உட்கார்ந்து ஆண்டவருடைய ஸ்தோத்திரம் பாடி ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தை கேட்டு ஜெபித்து முடிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. இக்கட்டெல்லாம் நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. நம்ம நெருக்கங்களாக மாற்றுவீராக. நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவரையே கேட்டது ஹல்லேலூயா சாலத்தில் நடத்தினார் சொல்லலாம் போல அப்படியா இல்லை விசாலத்தில் கொண்டு வர முடியாது. ஏற்படுத்திக் கொள்ளுங்க. அந்த ஒரு பெரிய காரியங்கள் செய்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். பாடலை நாம் பாடி சற்று நேரம் தேவனிடம் ஆராதித்து எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். சேற்றில் விழுந்து என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு
மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் ஆகினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் ஆகினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை முந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. லலலா 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 லலலா. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டார். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டார். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டார். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டார். வாதை புந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. நமக்கு ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. வாதை முந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. கர்த்தருக்கு
நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். வாதை உந்தன் கூடாரத்தை காது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. அழைத்தவரோ உண்மையுள்ளவர், பரிசுத்தமாக்கிடுவார். அழைத்தவரோ உண்மையுள்ளவர், பரிசுத்தமாக்கிடுவார். ஆவி ஆத்மா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். ஆவி ஆத்மா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. வரப்போகும் ரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். வரப்போகும் ரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே. அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே. தொடங்கினவர் முடித்திடுவார், சொன்னதை செய்திடுவார். தொடங்கினவர் முடித்திடுவார், சொன்னதை செய்திடுவார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. கடந்து போகலாம். இந்த காணொளி மூலியமாக சற்று நேரம் ஆண்டவரை பாடி நாம் கர்த்தருடைய வார்த்தையை நேராக நாம் கடந்து போவோம். நாம் யாவரும் கர்த்தருடைய வார்த்தையில கேட்கும்போது ஜெபத்தோடு பக்தியாய் நாம் இருக்கவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக. ஆமென். அந்த வார்த்தையை நேராக விசேஷமாக யாத்ராவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், யாத்ராவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13-14. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாக இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலால் நாளாய் இருக்க கடவுது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை நீங்கள் தலைமுறை தோறும் நிச்சயமாக ஆசரிக்க கடவீர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்கே பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன் இந்த யாத்ராவின் புஸ்தகத்துல பஸ்காவை ஆசாரிக்க வேண்டிய விதத்தை குறித்து அவர் சொல்றார். சொல்றதுக்கு முன்னாடி எகிப்து தேசத்துல இந்த நாட்களில பல விதமான வாதைகளினாலே ஜனங்களை என்ன பண்ணாரு, கர்த்தருடைய பிள்ளைகள் அன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஒரு வித்தியாசப்படுத்தி அங்க வைத்திருந்தார். எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை ஆண்டவர்படி அழைத்து வந்து கானானுக்குள்ள கொண்டு வர வேண்டும். ஆனா அந்த நாட்களில பார்வோன் நம்முடைய ஜனங்களை போக விடாதபடி அவன் அடிமைப்படுத்தி வைத்திருந்தான். அந்த நாட்களில் கர்த்தர் மோசையை அழைத்து
பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் இந்த தேசத்திலே கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. 10 விதமான வாதைகள் அந்த தேசத்தில் தெரியுமா? 10 வாதைகள். 1வது வாதை அதான் நதியை ரத்தமாக்கினார். 7ஆம் அதிகாரம் 15லிருந்து 25 வரைக்கும் நதியை ரத்தமாக்கிறார். எவ்வளோ பல போராட்டம். ஆண்டவர் அந்த பலத்த அற்புதங்களை செய்யறார். இப்போ கூட யாருடைய இருதயம் கடினமா இருக்கு? ஆண்டவர் ஏற்கனவே பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்திட்டார். ஏன்னா அவருடைய நாம அவங்க மகிமைப்படணும். அவங்க இருதயம் கடினமாக ஆக பல பிரச்சனை. ஆண்டவர் பலத்த அற்புதங்களை செய்திருக்கிறார். 2வது பார்த்தீங்கன்னா தவளைகள். 8ஆம் அதிகாரம் 1லிருந்து 15 வரைக்கும் பார்க்கும்போது தவளைகள் நீங்க குறிச்சுக்கீங்க. 3வது காரியம் பார்க்கும்போது பேன்கள். 8ஆம் அதிகாரம் 16லிருந்து 19 வரைக்கும் பேன்கள். 4வது பார்க்கும்போது வண்டுகள். 8ஆம் அதிகாரம் 20லிருந்து 32 வரைக்கும் வண்டுகள். 5வது காரியம் பார்க்கும்போது 9ஆம் அதிகாரம் 1லிருந்து 7 வரைக்கும் கொள்ளை நோய். என்ன நோய் அது? கொள்ளை நோய். இப்பவும் கொள்ளை நோய் இன்னைக்கு தேசத்துல ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி வருது. ஆமென். 6வது காரியம் பார்க்கும்போது 9ஆம் அதிகாரம் 8லிருந்து 12 வரைக்கும் கொப்பளங்கள். 7வது காரியம் பார்க்கும்போது 9ஆம் அதிகாரம் 13லிருந்து யாத்ரா புஸ்தகத்திலே 15 வரைக்கும் கல்மழை. 8வது காரியம் பார்க்கும்போது யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம் 1லிருந்து 13 வரைக்கும். பிறகு 12ஆம் அதிகாரத்திலே அதை குறித்து சொல்றார். 12ஆம் அதிகாரம் 1-2, 10ஆம் அதிகாரம் 14லிருந்து 20 வரைக்கும் வெட்டுக்கிளிகளை குறித்து சொல்றார். 10ஆம் அதிகாரத்துல 1லிருந்து 13, 14லிருந்து 20 வரைக்கும் வெட்டுக்கிளிகளை குறித்து பார்க்க முடியும். 9ஆம் அதிகாரத்துல 10ஆம் அதிகாரத்துல 21லிருந்து 27 வரைக்கும் பார்க்கும்போது காரிருள். 9 காரியம் காரிருள் வந்துச்சு. 10ஆம் அதிகாரம் 21லிருந்து 27 வரைக்கும் காரிருள். 10ஆம் அதிகாரத்துல 10வது பாயிண்ட் 11ஆம் அதிகாரம் 1லிருந்து 8 வரைக்கும் பார்க்கும்போது தலைப்பிள்ளைகளுடைய சங்காரம். இதுக்குதான் உங்களுக்கு தெரிந்து கொள்ளணும் இத்தனை காரியம் சொன்னேன். இந்த தலைப்பிள்ளைகளுடைய சங்காரம் பார்க்கும்போது ஆண்டவர் இங்கே இந்த 12ஆம் அதிகாரம் 13லிருந்து நீங்க பார்க்கும்போது அவர் அந்த நாட்களில் கடந்து வரும்போது அந்த ராத்திரியில நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவனுக்கு மட்டும் முதல் பேராய் இருக்கிற இவைகள் எல்லாம் அர்த்தம் பண்ணி எகிப்து தேச தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் 13ஆம் வசனம், நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாக இருக்கும். அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அல்லேலூயா. நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அப்ப இன்னைக்கு தேசம் முழுவதும் பல வாதையினாலே கொள்ளை நோயினாலே ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறிக்கிறது. அல்லேலூயா. தேசமே பயந்து போயிருக்கு. எப்போ மரணம் வரும், இந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று சொல்லி ஜனங்களுக்கு எல்லாருக்குள்ள ஒரு பயம் உள்ளுக்குள்ள இருக்கதான் செய்யுது. ஆனா தேவ பிள்ளைகள் எந்த ஒரு தீங்கும் தொடுவதற்கு அதிகாரமே கிடையாது. அவர் சொல்றார், நான் கடந்து போகும்போது யாருடைய வீட்டின் நிலைக்கால்களிலே ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வீட கடந்து போயிடுவார். அதை பார்த்துக்கும் ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு? அழிக்கும் வாதை உங்களுக்குள்ள வராதிருக்கும். அல்லேலூயா. அதுக்குதான் ஒரு அடையாளம். நீங்கள் இருக்கும் வீடுகளிலே இந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமா இருக்கும். எப்படி இருக்குமா ரத்தம்? அடையாளம். இப்ப தேவன் நமக்கு எப்படி ஐடென்டிஃபை என்ன கொடுத்துருக்க அடையாளமா வைத்திருக்கிறார். நம்ம பூமியில ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ற, உலகத்துக்கு யாரா இருக்கிறீங்க? உப்பாக இருக்கிறீங்க. தேவ பிள்ளைகள் என்ற ஒரு தேவ பிள்ளைன்னா ஒரு சாதாரணமானவங்க கிடையாது. நம்ம விசேஷமாய் ஆண்டவர் நம்ம இந்த உலகத்துல வேறு பிரித்திருக்கிறார். அந்த எண்ணத்தை நாம் மறந்துடவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நம்ம நிறைய காரியங்கள், சில காரியங்கள் நடக்கும் போது சில வேலை நம்ம சோர்ந்து போய்விடும். இந்த பிரச்சனை எப்படி இருக்கு, நம்ம மனுஷீக முறையில யோசிக்கிறோம். அப்படி கிடையாது. ஆண்டவர் அப்படி நினைக்கவே மாட்டார். நாம் தேவனுடைய பிள்ளைகள் அல்லேலூயா என்ற அதிகாரத்தை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். அடையாளத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த 10 வாதைகளை தேசத்துல இவங்களை கானானுக்குள்ள கொண்டு வரணும். ஆண்டவர் எங்க கொண்டு வரணும்? இல்லாத
தேவனுடைய இஸ்ரவேல் ஜனங்களை எங்க கொண்டு வரணும்? ஆனா கானான் கொண்டு வரணும். அந்த நேரத்துல இந்த வாதைகள்லாம் நடக்குது. ஆரோனும் விட மாட்டுறாரு. அப்போ பஸ்கா பண்டிகையை ஆசாரிக்கிறாங்க. அப்போ எந்த பண்டிகை ஆசாரிக்கிறாங்க? பஸ்கா. அப்போ 12ஆம் அதிகாரம் போது பஸ்காவை குறித்து சொல்லப்படும். பஸ்கா என்பது வருடத்துல ஒரு முறை கொண்டாடப்படும் ஒரு பண்டிகை. வருடத்துல ஒரு முறை இந்த பண்டிகையை கொண்டாடுவாங்க இஸ்ரவேல் மக்கள். வருடத்துல ஒரு முறை என்ன பண்ணுவாங்க? கொண்டாடுவாங்க. இரண்டாவது காரியம் பார்க்கும்போது இஸ்ரவேலின் அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய கொண்டாட்டம் முக்கியமானது பஸ்கா பண்டிகை தான். ரொம்ப முக்கியமான பண்டிகை வாழ்க்கையில, ரொம்ப முக்கியமானது பஸ்கா பண்டிகை. மூன்றாவது, எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் பெற்றுக்கொண்ட விடுதலையுடைய நினைவு கூர்ந்து அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைவதற்கு காரணமே இந்த பஸ்கா பண்டிகை தான். அல்லேலூயா. அப்போ நாங்க அடிமையில இருந்தோம், ஆண்டவர் எங்களை கொண்டு வந்து எங்களுக்கு விடுதலையோடு வச்சிருக்கிறான்னு சொல்லி நினைவு கூறுகிற பண்டிகை தான் பஸ்கா பண்டிகை. அதே பண்டிகை புதிய ஏற்பாட்டுடைய கிறிஸ்துவர்கள் ஆண்டுடைய ரத்தத்தை ராபோஜனத்தில் நம்ம தவறாமல் பங்கு கொள்வதுதான் இன்றைக்கு நம்ம கொண்டாடுகிற ஒரு பஸ்கா பண்டிகை. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நம்ம யாரும் 2 மாதம் ஆச்சு பங்கு இருந்து எவ்வளோ தடைகள் பாருங்க. ராபோஜனம் எடுக்காம இருக்கவே கூடாது. எல்லாம் அதுக்கு ஒரு ஆயத்தமாகி ஜெபத்தோடு கூட பரிசுத்தமா ஆண்டு சமூகத்துல வந்து எடுக்கிறோம். எவ்வளோ தடை. உலக சரித்திரத்திலேயே இந்த மாதிரி எப்பவுமே நடந்திருக்காது. ரொம்ப பெரிய காரியங்கள் மூத்தவங்க வயதுல ரொம்ப அவங்களாம் விசாரிச்சு பார்த்தா கூட சொல்லுங்க, இது மாதிரி எப்பவுமே நடந்தது கிடையாது. அவருடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறிட்டு வருது. அல்லேலூயா. அதை விட மிகப்பெரிய விடுதலை இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிறோமா என்று நாமே சிந்தித்து பார்க்க வேண்டியது ஒரு அவசியமா காணப்படுது. இன்னைக்கு நம்முடைய உள்ளத்துல எந்த காரியம் நம்மளை மகிழ்ச்சியாக்குறது, களி கூறுவதற்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு பாருங்க, அவங்க எவ்வளவு மகிழ்ச்சியா தேவனை கொண்டாடி இருக்காங்க இஸ்ரவேல் ஜனங்கள். இப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன பண்ணணும்னா, அவர் சொல்றாரு, நீங்க மாதத்துக்கு ஒரு பிரதானமான ஒரு வருஷத்துல 1ஆம் மாதமா இருக்கணும். நீங்க எல்லாரும் நீங்க வீட்டுக்குள்ள ஒரு வீட்டுக்கு இந்த 10ஆம் தேதியிலே வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை ஒன்றாக ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு, வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிப்பதற்கு போதுமான அந்த பேர் ஆட்கள் இருந்தா ஒரு ஆட்டுக்குட்டியை நீங்க இது பண்ணணும். இல்ல கொஞ்சம் கூடுதலா இருந்தா அந்த இன்னொரு ஒரு காரியத்தை வாங்கி நீங்க என்ன பண்ணலாம், அந்த ஆட்டுக்குட்டி 1 வயதுக்குள்ள ஆட்டுக்குட்டியா தான் இருக்கணும், அது பழுதில்லாதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பல விதிமுறைகளை ஆண்டவருக்கு 12ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துக்கு படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையார் 6ஆம் வசனம் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்திலே அதை அடித்து அந்த ரத்தத்திலே கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2லும் நிலையும் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால்தான் சுட்டு புசிக்கணும் சொல்லி அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். புளிப்பான அப்பமும் இருக்கக்கூடாது, கசப்பான அப்பம் இருக்கக்கூடாது, கசப்பான கீரையும் இருக்கக்கூடாது. அது நிறைய காரியம் உங்களுக்கு ஏற்கனவே கூட நிறைய செய்தி நேரத்துல உங்களுக்கு நிறைய விளக்கி இருக்கு. எனவே தேவ பிள்ளைகளை இந்த 10 வாதைகளுக்கு கடந்து வரும்போது, இந்த தலைப்பிள்ளை சங்காரம் வரும்போது கர்த்தர் ஒரு வீட்டுல முதல் பிறந்த குழந்தைய என்ன பண்ண போறாங்க, 10ஆவது வாதை. அப்போ ஆண்டவர் அந்த வீட்டுக்குள்ள நிலைக்காட்டுல எந்த வீட்டுல ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கோ அந்த வீடை பார்த்துட்டு என்ன பண்ணிடுவாரு, கடந்து போயிடுவார். அல்லேலூயா. நீங்க 12:11 சொல்றாரு, அதை புசிக்க வேண்டிய விதமாவது நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சைகளை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சிகளை தொடுத்துக் கொண்டும் உங்கள் கைகளில் தடியை பிடித்துக் கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதல் பேராக இருக்கிறவைகளை எல்லாம் அகம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். அல்லேலூயா. தேவன் யார் என்று அங்க விளக்க பண்ண போற, நானே கர்த்தர். ஆண்டவரே சொல்றார், நான் யாரு, கர்த்தர். கர்த்தர் என்றால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப 12:11 என்னன்னா, உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சி தொடுத்து கொண்டும். இந்த செயல் எதை குறிக்கிறதுனா,
அவர் சொல்ல வேண்டிய காரியத்தை ஜனங்க தீவிரமா என்ன பண்ணோம், செய்ய வேண்டும் அல்லது கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய மக்கள் உடனடியாக தீர்மானத்துடன் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற அவசியத்தை இங்கே காட்டுகிறது. அல்லேலூயா. அவர் சொல்ற காரியத்தை நம்ம ஆண்டவர் சொன்ன வேத கட்டளையின்படி நாம் நடப்போமானால் எந்த தீங்கு நமக்கு நெருங்காது. அல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய ரத்தம், நம்முடைய ரத்தம் என்பது அடையாளமா இருக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ரத்தத்தால் நம்மை கழுவி வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளை என்று ஒரு அத்தாரிட்டியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதனால நம்மை தொடுவதற்கு எந்த தீய சக்திகளுக்கும் எந்த வாதை நெருங்குவதற்கு என்ன கிடையாது, அதிகாரமே கிடையாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டும் உங்கள் கால்களிலே தேவனுடைய மக்கள் உடன்படிக்கையாகவும் தீர்மானத்துடன் தேவனுக்கு செயல்படணும். எப்பவுமே நம்ம தேவனிடத்துல சில உடன்படிக்கைகளுக்கு செய்து கொள்ள வேண்டும். அதை கர்த்தர் நம்ம கிட்ட அதிகமா எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அப்ப ரத்தம் நம்ம வீட்டில் இருக்கிறது, அந்த வாதை அந்த வீட்டுக்குள்ள என்ன பண்ணாது, ரத்தம் யாருடைய ரத்தம்? இயேசு கிறிஸ்துடைய ரத்தம். இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அதனால நாம் பயப்படவே வேண்டாம். அல்லேலூயா. வீடுகளிலே தெளிக்கப்பட்டிருக்கும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. 12:7 சொல்றாரு, அங்க அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால் 2லும் நிலையில் மேற்சட்டிலும் தெளித்து, அதனால வாசல் இருக்கணும், நிலைக்கால்களிலும் கதவுலையும் சரி. அதனாலதான் சில எல்லாம் பாத்தீங்கன்னா சில இடத்துல கிராஸ் போட்டு வைப்பாங்க. இல்லைன்னா அந்த குருத்துவர நேரத்துல இந்த இவங்களாம் அந்த கிராஸ் பண்ணி சிலுவையை கொண்டு வந்து வைப்பாங்க. ஏன்னா எந்த ஒரு பிசாசு வீட்டுக்குள்ள வராது அப்படின்னு. அப்போ இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்துக்கு வருவதற்கு எந்த ஒரு தீய சக்திக்கும் என்ன இல்ல அதிகாரம். ஏன்னா ரத்தத்தினால சிலுவையில கர்த்தர் நம்மை ஜெயித்திருக்கிறார். சாத்தானை என்ன பண்ணிருக்கார், முறியடித்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, அவர்கள் கொஞ்சம் ரத்தம் கொஞ்சம் எடுத்து என்னன்னா உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியா இருந்தாராம். எப்படி இருந்தார் ஆண்டவர்? உலகத்தில் இருக்க எல்லாருடைய பாவங்களையே தேவன் பாருங்க ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அதான் 1 யோவான் சோத்திரம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை பாருங்களேன். மறுநாளில் யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து வருகிற தேவ ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. அப்போ உலகத்துடைய பாவம், எல்லாருடைய பாவங்களையும் அவரே சுமந்தாராம். ஆமென் சொல்லுங்க எல்லாரும். அப்ப என்னுடைய பாவங்கள், எல்லாருடைய பாவங்கள், ஒவ்வொருத்தருடைய பாவத்தை யார் சுமந்தாராம்? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. உலகத்துடைய பாவத்தை சுமந்து தீர்ப்பவர். அதனாலதான் சிலுவையில போய் எல்லா தேவ சித்தத்தை நிறைவேற்றினார். அவருக்கும் தேவனுக்கும் ஒரு நல்ல உடன்படிக்கை. இதாவே என் சித்தம் அல்ல, உடைய சித்தப்படி ஆக கடவுது என்று சொல்லி ஆண்டவர் பிதாவை நோக்கியே பார்த்து ஜெபிக்கிட்டே இருந்தார். அவர் என்ன சொன்னாரோ அதை செய்வதற்காக ஒரு தீர்மானத்தை செய்தார். அல்லேலூயா. அந்த தீர்மானத்தை சரியாய் கடைபிடித்தார். எனவே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஒரு தீர்மானம் என்ன? நமக்கும் ஆண்டவருக்குள்ள இருக்கிற ஒரு உடன்படிக்கை என்ன? நாம் இந்த நாட்களில் என்ன உடன்படிக்கை செய்திருக்கிறோம்? நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன உடன்படிக்கை செய்தோம்? ஞானஸ்தானத்துல நாம் ஆண்டவரோடு கூட செய்த உடன்படிக்கைகள் எங்கே? நாம் சில காலங்கள் வரும்போது நாம் மறந்துடணும். ஞானஸ்தானம் எடுக்கும்போது சொல்லுவோம், ஆண்டவரே நான் அப்படிலாம் இருப்பேன், சபையில் இப்படிலாம் இருப்பேன், ஆண்டவரே உங்களுக்காக நான் வைராக்கியமா வாழ்வேன், ஆண்டுக்கு உண்மையா இருப்பேன், சாட்சியா இருப்பேன், எல்லாம் சொல்லுவோம். எத்தனையோ காரியம் பாருங்களேன். ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, ஆண்டவர் இனி நான் அப்படி நடக்க மாட்டேன், ஆண்டவரே இனி இப்படி வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுவேன். கொஞ்ச காலம் தான் என்ன ஆகிடும், மாறிடும். சிலர் வேலை இல்லாத போது சொல்லுவாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்காண்டு, நல்ல வேலை கொடுத்தீங்கன்னா நான் அப்படிதான் இருப்பேன், ஆண்டவரே கொஞ்சம் வேலை இருந்தால் அப்படி மாறிடுவாங்க. இதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி இல்லவே இல்லை. இதுதான் எதுக்காக இந்த பூமியில் அனுப்பினாரோ அதை கரெக்டாக செய்து முடிச்சார். அல்லேலூயா. ஆமாவா இல்லைங்களா? அதனாலதான் இன்னைக்கு நம்ம தேவன் அதை நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். நாம் செய்த உடன்படிக்கை என்ன, நம்ம எடுத்த தீர்மானங்கள் என்ன? அல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு தேவ பிள்ளைகளே நாம் ரொம்ப கவனமா இருக்கணும். ரொம்ப கவனமா இருக்கணும்.
இருக்கணுமா இல்லைங்களா? கர்த்தருடைய காரியங்களை நம்ம சில வேளையில நம்ம உதாசீனப்படுத்திடுறோம் ஆண்டவரை. அவர் அநேக நேரங்களில் நாம் துக்கப்படுத்தி விடுகிறோம். இதுதான் ஆண்டவர் ரொம்ப வன்மையா கண்டிக்கிறார். பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளும் அந்த இந்த தேசம் முழுவதும் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வீடுகளின் விலைக்கால்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கு. பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன இருக்கு? விலைக்கால். அப்போ நமக்கும் ஆண்டவருக்குள்ள தீர்மானங்கள் என்ன, நமக்கும் ஆண்டவருக்குள்ள இருக்கிற உடன்படிக்கை என்ன? ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உலகத்தின் பாவத்தை சுமந்து திரிகிற தேவ ஆட்டுக்குட்டியா வந்தார். எல்லாருக்காக எல்லாருடைய பாவங்களை யார் சுமந்தாரு? இயேசுவே சுமந்தார். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் இன்னைக்கு மனுஷனை பார்க்கும்போது என்ன பண்றாரு? மனஸ்தாபப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஆதியாகம புத்தகத்துல சொன்னார்ல, மனுஷன் பாவம் செய்ய ஆரம்பிச்சுட்டான். அல்லேலூயா. தன் இஷ்டம் போல வாழ ஆரம்பிச்சுட்டான். ஆண்டவரை தேடல, ஆண்டவருக்கு பயப்படுற ஒரு பயம் இல்லாம போயிடுச்சு. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கும்போது சோதம் குமாரா பட்டணத்துல 19ஆம் அதிகாரத்துல 15-16 வசனத்துல நீங்க படிச்சு பாருங்களேன். அங்க கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இருந்தே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்துக் கொண்டு போய் என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷன் அவன் கையையும் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். யார் கொண்டு போய் விடுறாங்க? தூதர்கள். காரணம் என்ன? அவன் வாழ்ந்த பட்டணம் என்ன? அழிய போகுது. பயங்கரமான பாவம். சோதம் குமார பட்டணத்துல என்ன? ஓரினை சேர்க்கை. அப்போ பாவம் இன்னைக்கு தேசத்துல. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு 2-4-7-14 நாமும் கரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தங்கள் பொல்லாத வழிகளுக்கு திரும்பினால் நான் தேசத்துக்கு என்ன பண்ணுவேன்? சேமத்தை உண்டு பண்ணுவேன், ஆசீர்வாதத்தை தருவேன், சுகத்தை தருவேன். 2-4 சொல்றாரா இல்லைங்களா? அப்ப தேசம் முழுவதும் இன்னைக்கு என்ன இருக்கு? ஆண்டவர் செய்த ஜனங்கள் எல்லாரும் செய்த பாவங்கள். அல்லேலூயா. ஒவ்வொருவரும் செய்த பாவங்கள். அதனாலதான் ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கு. அல்லேலூயா. நீங்கள் செய்த பாவங்கள், நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய தாத்தா பாட்டி, யாரோ எத்தனையோ சந்ததி செய்த பாவங்களா தேசத்தில் என்ன இருக்கு? அதுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நம்ம செய்த பாவங்களை மன்னியும். ஆண்டவரே, என்னுடைய பெற்றோர்கள், தகப்பனார் செய்த பாவங்கள், தாய் செய்த பாவங்கள், என்னுடைய தாத்தா பாட்டி செய்த பாவங்களை மன்னியும். ஆண்டவரே, தேசத்தில் நாங்கள் செய்த எங்களோடு கூட பிறந்த சகோதரர்கள், என்னுடைய உடன்பிறப்புகள் செய்த பாவங்களை நீங்கள் மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம்? ஜெபிக்கணும். ஆண்டவர் அந்த பாவம் தான் நீங்கள் தேசத்தில் பெருகிறதுனால தான் நீங்கள் உலகத்தினுடைய அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் தண்டனைகள் உலகம் முழுவதும் பெருகி இருக்கிறது. அப்போ சோதம் குமாரா பட்டணத்தில் பாருங்க, எவ்வளோ அநியாயங்கள், அக்கிரமங்கள். தேச லோத்தை பார்க்கும் போது உலகத்தினுடைய சிற்றின்பங்கள் அவன் மனதை மூடி இருந்ததான். யாருடைய மனதை? லோத்துடைய மனசுல உலகத்துடைய சிற்றின்பங்கள் மூடி இருந்ததான். நீங்க நம்ம கூட உலகத்துடைய கிறிஸ்துவ பிள்ளையாரும் தேவ பிள்ளையாரும் உலகத்திலேயே நீங்க நம்ம என்ன பண்றோம்? மூழ்கி போயிருக்கோம். எவ்வளோ ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க இன்னும் சரியா கர்த்தருடைய உலகத்தை விட்டு வெளியே வரல. அல்லேலூயா. உலக சிற்றின்பங்களிலேயே இருக்கிறாங்க. ஆமென். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில லட்சியத்தையே மறந்து போறோம். அவன் வாழ வேண்டிய எதுக்காக தேவன் அவனை கொண்டு வந்தார் என்ற எண்ணமே அவனை விட்டு போயிடுச்சு. லோத்து அழகான தேசத்தை தேடுவதை விட்டுவிட்டு அழகான பட்டணத்தை தேடினான். யாரு? அழகான தேசத்துல ஆண்டவர் நம்மளை படைத்து வைத்திருக்கிறார். ஆனா நம்ம ஒரு காரியத்தை பார்க்கும்போது அதிலேயே போய் மூழ்கி போறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவ பிள்ளைகளை கர்த்தருடைய நாட்டை தேடுவதை விட்டு கண்ணுக்கு பிரியமானதை நீங்க தேட வேண்டிய பிள்ளைகளா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமா. அப்போ தேவ பிள்ளைகளை லோத்துடைய வாழ்க்கை பாருங்க. அதனாலதான் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அங்க பாருங்க அழிக்க விடல. தம்முடைய தூதர்களை வைத்து என்ன பண்ணாரு? இந்த தேசத்தை நான் அழிக்க போறேன், வா வெளியே வா. அவரு யார வெளியே கொண்டு வராரு? லோத்தையும் அவர் மனைவி 2 குமார்த்திகள். ஆனா அவங்க வரும்பொழுது லோத்து கிட்ட கேக்குறாங்க. நாங்க 4ஆம் வசனம் படி பாதிச்சு பாருங்களேன்.
அவர்கள் படுக்கும் முன்னே சோதோம் பட்டணத்து மனிதராகிய வாலிபர் முதல் கிழவன் மட்டுமுள்ள ஜனங்கள் அனைவரும் நானா திசையிலிருந்தும் இருந்து வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டு லோத்தை கூப்பிட்டு, இந்த ராத்திரியில் உன்னிடத்தில் வந்த மனுஷர் எங்கே? நாங்கள் அவர்களை அறியும்படிக்கு அவர்களை எங்களிடத்தில் வெளியே கொண்டு வா என்று. லோத்துக்கு வந்திருக்கிற யார் வந்திருக்காங்க? தேவதூதர். அவங்கள நீ கொண்டு வா வெளியே. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாவா இல்லைங்களா? அப்போ லோத்து கூப்பிட்டு, நான் இந்த ராத்திரியில உன்னிடத்தில் வந்த மனுஷர் எங்கே? அதனாலதான் லோத்து சொல்றாரு, அப்போது லோத்து வாசலுக்கு வெளியே வந்து தனக்கு பின்னாலே கதவை பூட்டி அவர்களிடத்தில் போய், மனுஷரை இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம், இந்த இதோ புருஷரை அறியாத 2 குமாரத்திகள் எனக்கு பாருங்க. அவன் பாருங்க இப்போ என்ன பாரு, கடைசியில பாவங்கள் பாருங்க எப்படி பெருகிட்டு இருக்கு. அவங்களை நீங்க ஒண்ணும் கெடுதல் பண்ணாதீங்க தேவ பிள்ளைகளே. யார் செய்த தவறு? லோத்து. அல்லேலூயா. தேவையில்லாத இடத்துல போய் இறங்கிட்டார். தேவையில்லாத இடத்துல தேவனுடைய சித்தம் இல்லாம செய்கிறதுனால்தான் நம் மனம் போன போக்குல இந்த உலகத்தை நாம் வாழ்ந்தாலும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களிலே நாம் நெருங்கி விடவே கூடாது. அல்லேலூயா. இந்த சிற்றின்பமான காரியத்துல அவர் அதிகமா மூழ்கிட்டார். அதனாலதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேசத்தை கர்த்தரை அழிக்க நம்முடைய தூதர்களை கர்த்தர் அனுப்பினார். ஆனாலும் தம்முடைய பிள்ளை அவர் விடலை. வா வெளியே வா அப்படின்னு சொல்லி கரங்களை பிடித்து அழைச்சிட்டு வராங்க. அல்லேலூயா. இந்த கூடாரத்துக்கு பதில் என்ன பண்ணாரா? கூடாரத்துல இந்த கர்த்தருடைய நாட்டை தேடுவதை விட்டு கண்ணுக்கு இணங்கிய தேசத்தை என்ன பண்ணாராம்? பிரியமானதை தேடினாராம். யாரு? லோத்து. கூடாரத்துக்கு பதில் கொட்டாரம் கட்டினான். எப்படி கட்டாராம்? ஆமா, சாதாரண ஒரு அழகான ஒரு வீடை கட்ட வேண்டிய லோத்து என்ன பண்ணிட்டாரு? அவருக்கு பிரியமானது போல என்ன பண்ணாரு? அவங்க கட்டி வாழணும்னு சொல்லி அவருக்கு மனதுல பல எண்ணங்கள். பலிபீடம் கட்டி ஆராதிப்பதற்கு பதில் மனிதர் தொழுகையை பெற பட்டணங்களை வாசலிலே அவர் இருந்தாராம். அப்போ தேவனை ஆராதிக்க வேண்டிய பலிபீடத்தை கட்டி ஆராதிக்க வேண்டிய மகன் அவர் எல்லாமே சுய விருப்பமாவே இருந்தது. அதனுடைய விளைவுதான் உயிர் தப்பி ஓடி போனால் போதும் என்று சொன்ன போது கூட அவருக்கு கொஞ்சம் என்ன இருக்கு? பலனில்லாதவரா இருந்தார். அதை ஓடுவது கூட என்ன இல்லை, பலனில்லாத அப்படிப்பட்ட நிலையில போயிருந்தார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு கூட நிறைய பேர் பாவத்துல போய் மூழ்கி இருக்கிறாங்க, எழுதுக்க முடியல. அதனாலதான் நமக்கு நிறைய ஆசீர்வாதம் இல்லை. அதனாலதான் பல போராட்டங்கள். அப்ப நிலைப்பாடுகளிலே அடையாளமா யாருடைய ரத்தம் பூசப்பட்டிருக்கு? இயேசு கிறிஸ்துவே நம்ம வீட்டில் இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற காட்டில் நமக்குள்ள இருக்கிறவர் தேவன் நமக்குள்ள இருக்கிறத மறந்துடவே கூடாது. அல்லேலூயா. அவர் செய்த தவறுனாலே அங்கிருந்து ஓட கூட முடியல. யாரால? லோத்துவால. அதனாலதான் தூதர்களை கைகளை பிடிச்சு என்ன பண்றாங்க? இழுத்து விட்டுறாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ தூதர்கள் அவர் கையை பிடித்து இழுத்து வெளியே கொண்டு போய் விட வேண்டிய பரிதாபமான நிலையில் நடந்துதான். 19 நீங்க வாசித்தல 15-16. அல்லேலூயா. ஆனா லோத்துடைய மனைவி என்ன பண்ணிட்டாங்க? திரும்பி பார்த்து என்ன பண்ணாங்க? அந்த அம்மா ஏன் அந்த பட்டணத்து மேல இருக்கிற ஆசை, அந்த பட்டணத்து மேல இருந்த என்னது சிற்றின்பங்கள், அந்த நினைவுகள்லாம் அந்த அம்மாக்குள்ளேயே இருக்கு. சில வேலை நம்ம ஜெபிக்கிற மாதிரி தான் இருக்கும். நினைவுகள்லாம் மனசுக்குள்ள ஏராளம் இருக்கும். நிறைய கோட்டை கட்டுவாங்க பாத்தீங்களா? இப்படி பண்ணிடணும், இன்னைக்கு இங்க போகணும், இதை செய்யணும், கர்த்தருடைய காரியங்கள் இருக்கும். ஆண்டவருடைய ஊழியங்கள் அதிகமா இருக்கும், ஜெபிக்க வேண்டிய காரியங்கள் இருக்கும். அந்த தீர்மானத்தெல்லாம் மறந்துட்டு நம்முடைய மைண்ட்ல உலக பிரகாரமே போயிடும். அதனாலதான் நமக்கு ஆசீர்வாதத்துக்கு தடை. அப்போ தேவன் கிட்ட கேட்கணும். அதனாலதான் அந்த அம்மா அவ்வளவு கர்த்தரை அனுப்பி என்ன பண்ற? தேவ தூதர்களை வைத்து கரங்களை பிடித்து துரிதமா கொண்டு வந்து வெளியே போயிடுங்க, நான் அந்த பட்டணத்து மேல தேவனுடைய அக்கினியை ஊற்ற போறேன். ஆனாலும் அந்த அம்மா என்ன பண்ணல? திரும்பி பார்த்தாங்க. இன்னைக்கு நிறைய பேர் கூட நிறைய காலத்தை விட்டு வந்த பாவங்களை மறுபடியும் போய் செய்யறாங்க. அல்லேலூயா. எத்தனையோ தவறு பாருங்க செய்திருப்பாங்க, அறியாம இருக்கலாம். தேவனுக்கு தெரியும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ ஆண்டவர்கிட்ட கெஞ்சணும். ஆண்டவரே, நான் செய்த பாவங்களை மன்னியும். ஆண்டவரே, என் இளைய வயதுடைய பாவங்களை மன்னியும். நான் சிறு வயதுல செய்திருக்கலாம் பாவங்கள், ஆண்டவரே அறியாம செய்திருக்கலாம். ஆண்டவரே, என்னை மன்னிப்பீராக அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம செய்த பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே,
ஆண்டவரே இந்த எண்ணங்களை என்னை விட்டு கடந்து போகட்டும் இயேசுவின் நாமத்துல. என் ஜெப வாழ்க்கைக்கு, என் ஆவிக்குரிய ஜீவிதத்துக்கு அது ரொம்ப தடையா இருக்கு. என் ஆண்டவரை மாற்றுவீராக. உடைய ரத்தத்தால என்னை கழுவுங்க ஆண்டவரே. ரத்தத்தால என்னை சுத்திகரிங்க. ரத்தத்தால என்னை பரிசுத்தப்படுத்துங்க. அல்லேலூயா. அப்போ அந்த வீட்டுக்குள்ள எந்த ஒரு வாதையும் வராது. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு யாரு சொந்தம்? லோத்து அண்ணன் மகன்ல. ஆனா ஆபிரகாம் கூடாரம் போட்டார் பாருங்க. அல்லேலூயா. கூடார வாசலில் உட்கார்ந்து கர்த்தரின் தூதர்களை சந்திக்க எப்போதும் அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருந்தார். ஆதியாகமம் புத்தகம் 18ஆம் அதிகாரத்துல நீங்க ஒன்றிலிருந்து பார்க்கும்போது பார்க்கும்போது கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலில் உஷ்ண வேளையில் கூடார வாசலில் உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியானை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவி மரத்தடியிலே சாய்ந்து கொண்டிருங்கள். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றார். அதற்கு அவர்கள் நீ சொன்னபடி செய் என்றார்கள். அவங்க வருவதற்கு, அந்த வீட்டுக்குள்ள வருவதற்கு யாரு ஆயத்தமா இருக்கிறாரு? ஆபிரகாம். ஆனா இவர் போட்ட கூடாரம் பாருங்க, இவர் தங்கட இடம் பாருங்க, இவருடைய குணாதிசய பாருங்க. இவர் உலக சிற்றின்பங்களையே வாழ்றாங்க. அதனாலதான் கர்த்தர் எங்க வந்தாரு? அழிக்க வராரு, சோதம்குள்ள வராரு. ஆனா இவர் போட்ட கூடார பாருங்க. மம்ரேயின் சமவெளியிலே அவனுக்கு தரிசனமானார். பகலிலே உஷ்ண வேளையிலே கூடார வாசலில் உட்கார்ந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆபிரகாம் எப்போது என்ன ஆயத்தம் உள்ள ஒரு மனிதனாய், தகுதி உள்ள ஒரு மனிதனாய், பரிசுத்தம் உள்ள ஒரு மனிதனாய், கர்த்தரை தரிசிப்பதிலே, அல்லேலூயா, தேவனை தேடுவதிலே, ஆண்டவருக்கு அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களிலே உறுதி உள்ளவரா இருக்கிறார். நான் பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிக்குள்ள நான் என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்களாம் யாருக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம்? வாக்குத்தத்தங்கள் அவர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. ஆனா ஸ்தோத்திரம். ஆபிரகாமுடைய அந்த பாருங்க, அந்த காரணம் பாருங்க. கானானை என்ன பண்ண? உரிமையாக்கினான். ஹல்லேலூயா. அந்த கானான் தேசத்தை ஆபிரகாமும் சரி, ஈசாக்கு, யாக்கோப்பு எல்லாம் கடைசியில எங்க போய், இவங்க முற்பிதாக்கள் வழியில அவங்க மரித்து போனாலும் கடைசியில யார் போறாங்க? கானானுக்குள்ள சந்ததிகளை கர்த்தர் கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஆனா லோத்து கானானை என்ன பண்ணாரு? இழந்தார். ஆமென் சொல்லுங்க. செல்வங்களை இழந்தார். குடும்பத்தை என்ன பண்ணாரு? இழந்தார். எல்லாத்தையும் இழந்துட்டார். அப்ப இன்னைக்கு நம்ம கூட இழந்து போற காரியம் என்ன? உலகத்தினுடைய நோக்கம், உலகத்தினுடைய மோகங்கள், உலகத்தினுடைய இச்சைகள், உலகத்தினுடைய சிற்றின்பங்கள் நம்முடைய வாழ்க்கை சீரழித்து கொண்டிருக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரே, ரத்தத்தால நீங்க என்ன பண்ணுங்க? கழுவுங்கப்பா. தேசம் முழுவதும் இன்னைக்கு என்ன நோய் வந்திருக்கு? கொள்ளை நோய். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்னைக்கு கூட 10 வாதம் வாஸ்து காட்டினேன். எத்தனாவது வாதம் உங்களுக்கு சொன்ன? கொள்ளை நோய். 5ஆவதுல கொள்ளை நோய். 9ஆம் அதிகாரம் 1லிருந்து 7 வரைக்கும் வீட்டுல படிச்சு பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நாட்களில் நடந்து கொண்டிருக்கு தேவ பிள்ளைகளே. அல்லேலூயா. ஆபிரகாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் லோத்து வாழ்ந்த வாழ்க்கைக்கும் வித்தியாசங்கள் உண்டு. அல்லேலூயா. ஆபிரகாம் எதை இழந்தாரு? கானானை இழந்தார், செல்வங்களை இழந்தார், பிறகு குடும்பத்தையும் இழந்துட்டார். மனைவி கூட என்ன பண்ணிட்டாரு? புரியுதா உங்களுக்கு? சத்தியம். அந்த அம்மா கடைசி நினைவுல எது மேலதான் இருக்கு? நிறைய பேர் கூட பாருங்களேன், உலக சிற்றின்பத்துக்குள்ளேயே இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம வெறுக்க வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உலக ஆடம்பரங்களை நாம் வெறுக்க வேண்டும். உலகம் இருக்கதான் செய்யும். உலகத்துல வாழ்ந்தாலும் நம்ம தேவ பிள்ளை என்று நாம் மறந்துடக்கூடாது. தேவ பிள்ளை என்ற ஒரு அடையாளத்தை கற்று வைத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் உலகத்துக்கு யாரா இருக்கிறோம்? வெளிச்சமா இருக்கிறோம். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, விளக்கை கொளுத்து மரக்காலினால மூடாமல் விளக்கு தண்டில் மேல் வைப்பாங்க. எது மேல வைப்பாங்க? அதுனா மரக்காலினால மூடாமல். அணைஞ்சிடும், வாழ்க்கை இருந்து போயிடும், யாருக்கும் வெளிச்சம் கொடுக்காது.
ஆனா தண்டில் மேல வைக்கும் போது வெளிச்சம் எல்லாருக்கும் கொடுக்கும். அப்ப இந்த உலகத்துக்கு நம்ம யாரா இருக்கிறோம்? உப்பா இருக்கிறோம், வெளிச்சமா இருக்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. நம்ம கர்த்தருடைய பிள்ளைனாலே, தேவ பிள்ளைனால ஒரு வித்தியாசமா வேறு பிரிக்கப்பட்ட பிரதிஷ்டை உள்ள ஒரு அர்ப்பணிப்பு உள்ள பிள்ளையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. உலகத்துல இருக்கிறவங்க பல விதமா இருப்பாங்க. உலகத்தாருக்கும் நமக்கும் பல வித்தியாசம் இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க எப்படி வேணாலும் வாழ்வாங்க, அவங்க எப்படி வேணாலும்னா உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நடக்கலாம். ஆனா நாமும் அப்படி கிடையாது. இந்த சரீரம் தேவனுக்கு சொந்தம். நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்கன்னு சொன்னாரு. இந்த ஆலயத்துக்கு எடுத்தா நான் என்ன பண்ணுவேன்? நான் அவனை கிடைக்க போடுவேன். நான் இந்த சரீரத்தை நம்ம கவனமா பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. உலகத்தா மாதிரியே எல்லாமே நம்ம இருக்கக்கூடாது. அமைச்சர் அவங்க எப்படி அலங்காரம் பண்ண நமக்கு தேவையில்லாத வேலை. கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம், கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய ஒரு தனிப்பட்ட முறையில நீங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட காரியம் இருக்கு. அதெல்லாம் சிந்திச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேதத்தை நல்லா தியானம் படிச்சு பாருங்க. அல்லேலூயா. அதனால நாமும் அதை உலகத்தையே சார்ந்து வாழக்கூடாது. உலகத்துக்கு ஆண்டவரே நம்ம வித்தியாசமா வேறு பிரித்து ஒரு பிரதர்ஷனோடு வாழ வேண்டிய பிள்ளையா இருக்க வேண்டும். அதனால்தான் ஆபிரகாம் விசேஷமா கற்றுக் கொண்டு வந்தார். அல்லேலூயா. அவர் ஆண்டவர் ஆபிரகாம் கொடுத்த வாழ் நல்ல ஒரு வாக்கு தத்தங்களை கட்ட நிறைவேற்றினார். ஆமாவா இல்லைங்களா? நாம கூட அதை ரொம்ப கவனமா நாம் இருக்க வேண்டும். நமக்கு பிறகு நம்முடைய சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம நடக்கிற மாதிரி தான் நம்ம பிள்ளைகளும் நடப்பாங்க. நாம உத்தரவாதமா இருந்தா நம்ம பிள்ளைகளும் உத்தரவாதமா இருப்பாங்க. நாம எந்த அளவுக்கு ஜெபிக்கிறோமோ அந்த ஜெபாவி நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம சந்ததிக்குள்ளேயே அது கடந்து வரும். அல்லேலூயா. அதனால உலகத்துல நாம் இருந்தாலும், உலகத்துல பல தரப்பட்ட ஜனங்கள் வித்தியாசமான குணாதிசயம் உள்ள மக்கள் வாழ்ந்தாலும் நாம் கர்த்தருடைய பிள்ளை என்று மறந்து போடக்கூடாது. அதனால்தான் நிலைக்கால்களிலே ரத்தத்தை தெளித்தார். இது தேவனுடைய வீடு, தேவ பிள்ளை. இந்த வீட்டுக்குள்ள தேவன் நான் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அந்த வாதை வீட்டுக்குள்ள நுழைவதற்கு அது அதிகாரம் கிடையாது. அழிக்கிற அந்த வாதையை கொண்டு வருகிற தூதன் உள்ள வர முடியாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கடந்து வரார்ல, பாப்பாரு இது கர்த்தருடைய வீடு. பிசாசு கூட பாப்பான் இது யாருடைய வீடு? கர்த்தருடைய பிள்ளை வீடு. பெண்களை ஜெபம்பா, துதி சத்தம் கேட்கும், பாடல் சத்தம் கேட்கும். இந்த வீட்டுக்குள்ள சண்டை, சில வீட்டுல சண்டை நடக்கும், பிரச்சனை நடக்குதுன்னா அசுத்தாவி உள்ள வந்து உட்கார்ந்துருவோம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நடந்தா உள்ளதான் இருப்பான். சாத்தா ஏதோ ஒரு மூலையில இருப்பான், எங்கேயாச்சும் இருப்பான், கண்ணுக்கு தெரியாம மறைந்திருந்து செயல்படுவான். ஆனா கர்த்தர் இருக்கிற வீட்டுல எப்போதும் மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம், சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. உலக பிரகாரமாவே சிந்திக்க கூடாது. யாரை போல? லோத்துடைய மனைவி போல. அல்லேலூயா. அம்மாவா இல்லையா? அதனால்தான் அந்த அம்மா 31 ஆயிட்டாங்களா இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 31 ஆகி என்ன ஆனாங்க அந்த அம்மா? அதை யாரை நினைத்துக் கொள்ளுங்கன்னு சொன்னாரு? லோத்தின் மனைவியை நீங்க என்ன பண்ண? அந்த பட்டணத்தை நீங்க 19ஆம் அதிகாரத்துல 25 அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களுடைய ஆதியாகம புஸ்தகம் எல்லா குடிகளையும் பயிரையும் அழித்து போட்டா. மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்புத்தூணானா. மனைவி என்ன பண்ணாங்க? பின்னிட்டு பார்த்துனா என்ன? ஏற்கனவே பின்னாடி வந்த வாழ்க்கை மறுபடியும் பார்ப்பாங்க. அப்படிலாம் வந்து பாவத்தை நினைச்சு அறிக்கையிட்டோம். அந்த பாவம் வாழ்க்கையில மறுபடியும் போகக்கூடாது. அவர் தான் வரும் அசுத்தாவி எண்ணங்களை கொண்டு வருவான். அவைகளை நாம் கடிந்து கொண்டு ஜெபிக்க வேண்டும். எண்ணங்களை கொண்டு வருகிற இந்த செயல்களை கொண்டு வருகிற ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல என்னையோ என் குடும்பத்தை தொடுவதற்கு உனக்கு இடல்ல, அதிகாரம் இல்லை என்று சொல்லி நம்ம என்ன பண்ண வேண்டும்? கடிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பின்னிட்டு பார்த்து செய்த காரியங்களை மறுபடியும் சில பாருங்க. அதனால்தான் சொல்றாரு எபிரேயர் புஸ்தகம் நினைக்கிறேன், அவர்களுடைய இறுதியும் அழிவு போகிற இறுதியும். அவங்க இறுதி எப்படி இருக்குமா? சில ஒரே மாதிரி இருக்காது பாருங்க. இறுதியும் டக்குன்னு மாறிடுவாங்க. ஸ்டெடி மைண்ட் இருக்க மாட்டாங்க. அதனால்தான் நிறைய பேர்லாம் கஷ்டப்படுறாங்க. கஷ்டக்குள்ள இருக்குல்ல, ஆண்டவருக்குள்ள வாழ கற்றுக்கொண்டு பாருங்க. அந்த வீடு சூப்பரா ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. இருக்குமா இருக்காதா? வீட்டுல எப்பவுமே ஏசப்பா உள்ள உலாவிட்டு இருப்பாரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். எனவே தேவ பிள்ளைகளே, நீங்க எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நீங்க படிச்சு பாருங்களேன். ஆதலால் நான் இந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயம்
உள்ள ஜனங்கள் என்றும் என்னுடைய வழிகள் அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். இதுல போக முடியாதுன்னு சொன்ன என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே என்ன பண்ண ஆணையிட்டேன் என்றார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அப்படி எப்போதும் வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்று. என்ன ஜனமா இருந்தாங்களா? வழுவி போகிற. அது என்ன வழுவி போற ஜனம்? இருதயம் உயிரோடு இருக்கிற மீனை பிடிச்சா கூட சில வேலை என்ன பண்ணும், கையில இருந்து வழுகி போயிடும். சில கையிலிருந்து வழுகிடுச்சு பண்ணுவாங்க எதுனா ஒரு காரியம். ஆனா ஆண்டவர் சோதனை பிதாக்கள் என்ன பண்ணாங்க? பிதாக்கள் என்னை சோதித்து பார்த்து பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரிகளை கண்டார்கள். கூடயே 40 வருஷம் அனாந்தரத்துல அவங்க நடத்தினாரா இல்லையா? ஆனாலும் கவனிக்கணும், அவங்களுக்குள்ள என்ன இருந்தது? இதயம் அழுகி போகிற இதயம் இருந்தது. அல்லேலூயா. போல யாரும் எங்க போக முடியல, கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியல. இருதயம் ஒரு ஸ்டெடியான மைண்ட் இல்ல. நிறைய பேருக்கு பாருங்க, ஒரு நேரத்துக்கு ஒரு குணம் இருக்கும், ஒரு நேரத்துக்கு எப்போ மாறுதுன்னே தெரியாது. எந்த நேரத்துல டென்ஷனா இருப்பாங்க, எந்த நேரத்துல சொல்லுவாங்க, சில மூடு எனக்கு ரொம்ப சரியில்லை, மூடு வந்து இப்போ ரொம்ப நான் டென்ஷனா இருக்கிறேன், பேசாத என்கிட்ட வரணும். ஆனந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி, எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கணும். அல்லேலூயா. ஒரு முறை தான் என் வாழ்க்கை வாழ போறோம். ஒரு கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, பிள்ளைகளா இருந்தாலும் சரி, ஒரு முறை தான் வாழ்க்கை. எந்த நேரத்துக்கு எந்த நேரத்துல தேவன் வரப்போறான்னு தெரியாது, என்றைக்கு நம்ம ஜீவன் போகும் தெரியாது. நம்முடைய உயிருக்கு கேரண்டியே கிடையாது, வாரண்டியே கிடையாது. ஒரு பொருள் வாங்குறாங்க, கேரண்டி தராங்க, வாரண்டி 5 இயர்ஸ்ன்றாங்க. ஆனா நம்முடைய ஜீவனுக்கு கேரண்டி கிடையாது. ஆனா ஆண்டவராக தேவன் சொல்றார், நிலைக்கால்களிலே ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டுக்குள்ளே நான் வருவதற்கு அதிகாரங்களை அழிக்க மாட்டேன். அந்த வீட்டுக்குள்ள கொள்ளை நோய் வராது. அல்லேலூயா. ஏன்னா தேவன் அடையாளமாய் ஐடென்டிஃபையாய் தேவன் நம்மளை மாற்றி வைத்திருக்கிறார். நாம் தேவ பிள்ளை. அல்லேலூயா. ஆதியாகமம் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பாருங்க, 12ஆம் வசனம். ஆதியாகமம் புத்தகம் 9ஆம் அதிகாரம் சீக்கிரமா. எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துகளுக்கும் நித்திய தலைமுறைக்கு என்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என் வில்லை மேகத்திலே வைத்தேன். அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கையின் அடையாளமாக. நோவா காலத்துல நோவாவுடைய பிரசங்கத்தை ஜனங்க எல்லாம் அசட்டை பண்ணாங்க. நோவா சொல்ற வார்த்தை யாருமே கேட்கல. ஆண்டவர் என்ன பண்ண? ஜல பிரயாணத்தினால அழித்தார். அப்போ ஆண்டவருக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் எதனால அழிக்க மாட்டேன். 12ஆம் வசனம் சொல்றாரு, அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ சந்துகளுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கு என்று நான் செய்கிற உடன்படிக்கை அடையாளமாக நான் என் வில்லை மேகத்திலே வைத்தேன். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, ஒரு அடையாளமா. இன்னைக்கும் அந்த வில் பாருங்க, மழை காலங்களில அழகா எத்தனை கலர்ல, 7 விதமான கலர்ல ஒரு அடையாளம். அப்ப கூட நான் ஒரு அடையாளம், நீங்க ஒரு அடையாளம். யாருக்கு? தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. நம்ம வீடு ஒரு அடையாளம். நம்ம வீட்டுல நிலைக்கால்கள் என்ன தெளிக்கப்பட்டிருக்கு? ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து வீட்டுக்குள்ள இருக்கிறார். சக்கமா எனக்காக உங்களுக்காக ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கு. என்னுடைய பாவங்கள் எல்லாம், அக்கிரமங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவே சிலுவையில கிருபாதார பலியானார். உலகத்தின் பாவத்தை சுமந்து திரிகிற தேவ ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. நாம் செய்ய உடன்படிக்கை அடையாளமாக நோவாவுடன் தேவன் உடன்படிக்கை செய்தார். அல்லேலூயா. உலகத்தில் உள்ள ஜீவராசிகளின் இனிமேல் தண்ணீர்னால நான் என்ன பண்ண போறதில்லை, யாரையும் அழிக்க போவதில்லை. வாக்கு தத்தமாக ஒரு அடையாளமாக கொடுத்தார். அல்லேலூயா. தேவன் இரக்கம் உள்ளவர். அவருக்கும் நல்ல, அவர் தானே படைச்சாரு. நம்முடைய பிள்ளைகளை அழிச்சு போடுவா படைச்சிருக்கிறாரு. நம்முடைய பிள்ளைகளை வெறுத்து தள்ளுவதற்காக படைச்சிருக்கிறாரு. எல்லாரையும் தமிழத்துல வருவதை புறம்பே தள்ளுவதில்லை. எல்லாரையும் நேசிக்கிறார். நல்ல ஒரு அன்புள்ள அவரை போல இந்த உலகத்துல அன்பு செலுத்த யாருமே கிடையாது. நீங்க வந்து விழுந்து பாருங்க, ஆண்டவருக்கு ஆண்டவரே இயேசுப்பா அப்படின்னு சொல்லி கதறி பாருங்க. அடுத்து ஜெபிச்சு உள்ளத்தை உடைக்காம இயேசு உள்ள வரமாட்டார். உடத்துல ஜெபிக்கிறதுக்கும் உள்ளத்திலிருந்து ஜெபிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அல்லேலூயா. பாக்குறாரு, என்னடா அப்படி ஆயிட்டு. அதனாலதான் ஒரு அடையாளம், இனி ஜலத்தினால அழிக்க மாட்டேன்.
இனி ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லியிருக்காரு? அக்கினினால வானத்துல நான் அக்கினினால அழிக்க போறேன் சொன்னாரா இல்லையா? அல்லேலூயா. அப்போ இப்போ ஒண்ணு ஸ்டார்ட் ஆயிருக்கு. சும்மா ஒரு சாம்பிள், ஒரு டெஸ்டிங் நடக்குது. இப்போ இன்னும் அழிவு தேசத்துல இருக்கு. அல்லேலூயா. 17ஆம் அதிகாரத்துல வேகமா முடிக்கலாம். 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல ஒரு அடையாளம் சொல்றாரு. உங்கள் துணித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள், அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கையின் அடையாளமாய் இருக்கும். உங்கள் தலைமுறையில் பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ண வேண்டும். வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் வித்தல்லாத அந்நியத்தில் பணத்துக்கு கொல்லப்பட்ட எந்த பிள்ளையும் அப்படியே விருத்த சேதனம் பண்ண வேண்டும். விருத்த சேதனத்தை குறிச்சு ஆண்டவர் சொல்றாரு. அப்படின்னா என்னன்னா, விருத்த சேதனம்னா ஆபர தேவன் எனக்கும் உங்களுக்குள்ள உடன்படிக்கை அடையாளம். ஏன் ஆண்டவர் இதை செய்ய சொல்றார்? தேவன் ஆபிரகாமோடு கூட அவருடைய சந்ததியாரோடு கூட செய்த உடன்படிக்கையின் அடையாளம் முத்திரை தான் விருத்த சேதனமாகும். அல்லேலூயா. அப்ப என்னன்னா, தேவனை ஆண்டவரை தங்கள் கர்த்தராகவும் தேவனுடைய உடன்படிக்கையை அவர்கள் ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக தான் விருத்த சேதனத்தை சொல்றார். நான் உனக்கு தேவனா இருக்கணும்னா, நீ என்னுடைய பிள்ளையா இருக்கணும். அடையாளம்னா என்ன? அதுக்கு விருத்த சேதனம் முதல் முக்கியம். யார் வேணாலும் சும்மா நீ தேவ பிள்ளைகள் தான், எல்லாருக்கும் தேவ பிள்ளை தான். ஆனா கர்த்தரை ஆண்டவர் உண்மையா ஏற்றுக்கொண்டு எனக்கு தேவனா இருக்கிறார், நான் அவரோடு கூட இருக்கிறேன், அவர் என்னுடைய தேவன் என்ற பிள்ளைக்கு ஒரு அடையாளத்துக்கு முக்கியத்துவமே விருத்த சேதனம். பழைய ஏற்பாட்டுக்கால். அல்லேலூயா. அதனாலதான் 15ஆம் அதிகாரத்துல நீங்க 6ஆம் வசனம் சொல்றாரு. 15:6 படிச்சு பாத்தீங்கன்னா, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆபிரகாம் சொல்றாரு பாருங்க, நான் உனக்கு எல்லாம் ஆசீர்வதிக்க போறேன், உன் சந்ததி இதெல்லாம் பெருக போறேன், உனக்கு நான் இப்படிலாம் தர போறேன், நீ குழந்தை இல்லாம இருக்கிற, உனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தருவேன். எல்லா காரியத்தையும் யாரும் சொல்றாரு? எல்லாம் விசுவாசித்தான். அதுதான் ஆபிரகாம் விசுவாசத்துடைய தகப்பன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றது அவன் மறுதலிக்கவே இல்லை. நீங்க ரோமர் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் நீங்க 11ஆம் வசனம் படிச்சு பாருங்களேன். மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான். விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எனப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாய் இருக்கும். அவர்களுக்கு யாரா இருந்தான்? அவன் தகப்பனா இருந்தான். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அப்ப இன்றைக்கு தேவன் யாரா இருக்கார்? நமக்கு தகப்பனா இருக்கிறார். ஆமென். அவரை போல தகப்பன் யாருமே கிடையாது. அல்லேலூயா. வசனத்தை நான் நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய வார்த்தை தான். அதனால வசனத்தை கேட்கும் போது வாஞ்சியா இருக்கணும். முன்கூட்டியே செபிக்கணும், முன்கூட்டியே ஒரு ஆயத்தம் இருக்கணும். அப்பதான் இல்லைன்னா நமக்கு புரியாது. வார்த்தை அங்க ஆகியம் பாக்குறாங்க, ரோமர் பாக்குறாங்க, ஒன்றும் புரியலையே. நல்லா படிக்க தெரியலாங்க. செபத்தோடு வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் கண்டிப்பா பேசுவார். வசனத்தை கேட்கும்போது வசனம் தான் நம்ம ஒரு புது மனுஷனா மாற்ற முடியும். இதோடைய வார்த்தை தான் நம்ம பலப்படுத்த முடியும். அல்லேலூயா. விசுவாசத்தினால பெற்ற ஒரு நீதிக்கு முத்திரை தான் அடையாளம். என்னது? விருத்த சேதனம். இப்ப நீங்க நமக்கு என்ன அடையாளம்? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பது அடையாளம். ஆண்டவருக்கு இருக்கிறார்னா கூட எப்படி நம்ம அறிந்து கொள்ள முடியும்? ஆவின் கனி, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், 9 விதமான கனிவில கற்றுக்கணும். பிள்ளைனாலே நம்ம ஒரு அடையாளமா இருக்கும். அல்லேலூயா. மலப்பிரசங்கத்துல ஒரு அடையாளத்தை சொல்றாருல, 5ஆம் அதிகாரத்துல 9 விதமான காரியங்கள் சொல்றாரு. அல்லேலூயா. ஆவியில் எளிமை உள்ளவங்க பாக்கியவான்கள், அவர்கள் யாரா இருப்பாங்க? அவ்வளவு ராஜ்யம் அவர்களுடையது. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எது பண்ணுவாங்க? சொல்றாங்க. 9 காரியம் சொல்றாரு பாருங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம தேவனோட அடையாளமா கத்து வச்சுக்கிறார். ஆமென். அப்ப தேவனுடைய மக்களுக்கு தேவனுடைய வாக்குத்தத்தங்களையும் உடன்படிக்கையும் காத்துக்கொள்ள அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்ற வேண்டிய நிபந்தனைகளையும் நினைத்து பார்க்க வேண்டிய அடையாளம் சின்னம் தான் இந்த விருத்த சேதனம். என்னவா? என்ன 2வது காரியம் அந்த விருத்த சேதனத்தை சொல்றேன். தேவனுடைய மக்களும்
தேவனுடைய வாக்குத்தத்தங்களையும் உடன்படிக்கையை காத்துக்கொள்ள அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகள், நமக்கு செய்ய வேண்டிய நிறைய கடமை இருக்கு. சாகர வரைக்கும் கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு ஏராள கடமை இருக்கு. அல்லேலூயா. இயேசு எனக்காக ரத்தம் சிந்தி என் பாவங்களெல்லாம் மன்னித்திருக்கிறார், அக்கிரமங்களெல்லாம் நீக்கியிருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்க எத்தனையோ கோடி கோடியான ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய கடமை. அல்லேலூயா. ஏதோ சர்ச்சுக்கு வந்துட்டோம், வீட்டுக்கு போனோம், சாப்பிட்டோம், ஒரு பிரியாணி சாப்பிட்டோம், ஏதோ ஒன்று சமைச்சு சாப்பிட்டு தூங்கணுமா, அதோட அந்த நாள் முடிஞ்சு போச்சு. அல்ல, எப்பவுமே நான் கர்த்தருடைய காரியங்களிலே நாம் எப்பவுமே விழிப்பு உள்ளவராய், ஜாக்கிரதை உள்ளவராய், நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவர்களா நாம் இருக்க வேண்டும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்று ஒரு கடமைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்று ஆண்டவர் ஒரு திட்டங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். சில நிபந்தனைகளையும் நம்ம எப்பவுமே நமக்குள்ள இருக்கணும். நம்ம இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வாழணும், இப்படிதான் தேவனை அதிகமா அப்படி தேடணும் அப்படின்னு ஒரு திட்டம் பண்ணி வைக்கணும். அல்லேலூயா. ஒரு நோக்கம் இல்லாம நம்ம வாழக்கூடாது, ஏதோ கடமைக்காக வாழக்கூடாது. ஒரு கட்டாயப்படுத்தி தான் சர்ச்சுக்கு வரணும், ஒரு கட்டாயப்படுத்தி தான் ஜெபிக்கணும். இல்லை, நமக்குள்ள ஆவியானவர் இருப்பானா, நமக்கு ஜெபிக்க வேண்டிய அந்த ஜெப ஆவியை கர்த்தர் நம்ம கூட கொடுத்துருப்பாரானா நமக்கு அந்த பாரம் இருக்கும். ஐயோ ஆண்டவரே, இந்த அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக நான் என்ன பண்றேன், பாரப்படுறேன் ஆண்டவரே, நீர் இறங்கி வருவீராக, தேசத்து மேல மனம் இறங்குவீராகன்னு சொல்லி நம் காதலி ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த ஜெபம்லாம் நம்ம வீட்டுக்கும் நம்ம தேவைக்கும் ஆண்டவரே எனக்கு எதை கொடுத்துருங்க, அதுக்கு இதே தான் கேட்க. நம்மளுடைய தேவையெல்லாம் தெரியும். என் தேவைக்காக நான் ஜெபிக்கவே மாட்டேன். கடைசியில என் ஆண்டவர் உணர்த்தினா ஒரு காரியத்தை ஆண்டவரை சபைக்குரிய தேவைகள், விசுவாசிக்குரிய தேவைக்காக ஜெபிப்பேன். அல்லேலூயா. இது வரைக்கும் எனக்கு இது வேண்டாம் ஆண்டவரை நான் கேட்டதே கிடையாது. எனக்கு செப்பரேட்டா தனியா ஆண்டவருக்கு தெரியும் எல்லா தேவைகளும் இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் நமக்கு சில கடமை. இயேசு கிறிஸ்து கூட 3 வருஷம் ஊழியம் செய்தார்ல, ஊழியம் செய்யும்போது ஆத்துமாக்கள் தீவிரமா சந்திச்சார். அல்லேலூயா. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுதலும் ஞானம் உள்ளது. நமக்கு இன்னைக்கு ரொம்ப ஆதாயம் செய்யணும். இல்லைன்னா பரலோகத்துக்கு போனால் நம்ம திருட அவங்க போனால் வெக்கப்பட்டு போயிடும். ஆண்டவர் கேட்பார். நான் அடிக்கடி பிரசங்கம் பண்ணும்போது அதான் சொல்லுவேன், நீ எனக்காக என்ன பண்ண, நான் உனக்காக என்னையே கொடுத்தேனே அப்படின்னு ஆண்டவர் நம்மளே கேட்டாருன்னா, எனக்காக நீங்க என்ன பண்ணீங்க கேட்டா நீங்க என்ன பதில் சொல்வீங்க? நமக்கு திருடர்கள் பல திருடங்களை தருவார். நீதியின் திருடம், ஜீவ திருடம்லாம் தருவார். ஆனா அந்த மகிமையின் திருடம், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யும் போது அவங்க திருடம் தரும்போது அந்த திருடங்களிலே கற்கள் இருக்காது, பிரகாசிக்க வேண்டிய நம்ம இருந்து போயிருக்கு. அப்போ அங்க போகும்போதுதான் நமக்கு நாரானது விளங்க பண்ணணும்னு ஆண்டவர் சொல்றாரு. வெளிப்படுத்துற விசேஷம் சொல்றாரு, அவனுடைய கிரியன் பலன் அவனோடு கூட வரன்னு சொல்றாரு. அப்ப இந்த பூமியில ஒரு முறை தான் நம்ம வாழப்போறோம், ஒரு முறை தான் வாழ்க்கையே. அப்ப நாம இந்த பூமியில என்ன செய்திருக்கிறோம், சில கடமைகளை நாம் சரியாய் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து ஊழியங்களிலே அதிகமாய் தீவிரமாய் செயல்படும் போது கர்த்தர் கண்டிப்பா தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆனாதான் பவுல் சொல்றாரு, கிரேக்கருக்கும் ஞானிகளுக்கும் மூடவர்களுக்கும் என்னால் இயந்திர மட்டும் பிரசங்கிக்க நான் கடனாளியா இருக்கிறேன் அப்படின்றது. சுவிசேஷத்தை சொல்வதற்கு நான் யாரா இருக்கிறேன், கடனாளியா இருக்கிறேன். அல்லேலூயா. தேவனுடைய 3வது அந்த காரியத்துல விருத்த சேதனம் என்ற காரியத்துல என்ன, அந்த விருத்த சேதனம் என்ன அடையாளம்? தேவனுடைய மக்களுக்கும் தேவனுடைய வாக்கு திட்டங்களையும் உடன்படிக்கையை காத்துக்கொள்ள அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளையும் நிறைவேற்றிய வேண்டிய நிபந்தனைகளையும் நினைத்து பார்க்க வேண்டிய அவசியம் சின்னம் தான் விருத்த சேதனம். அப்ப நம்முடைய இருதயத்தை அன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் நுனித்தோலை விருத்த சேதனம், இன்றைக்கு நம்முடைய இந்த சரீரமாகிய இருதயத்தை நாம் முதலாவது தேவனுக்காக விருத்த சேதனம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம முதல் தேவ பிள்ளை, நம்ம எடுக்கிற தீர்மானங்கள்ல எங்கதான் தீர்மானம் பண்ணும்போது ஒரு தீர்மானம் பண்றோம், இருதயத்தில் எடுக்கிறோம். இருதயத்தில் நிறைவுள்ள இது பேசும். சில பாருங்க மனசுக்குள்ள வச்சு எல்லாம் சொல்றாங்க, மனசுலதான் ஏராளம் இருக்கு அப்படின்னு. நாம எடுக்கிற தீர்மானத்தை கற்றுப்போம். தனிப்பட்ட முறையில ஜெபிக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜெபத்துல ஆண்டு கேட்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அடையாளமா கத்து நம்மள வச்சிருக்காங்க. யாரா வச்சிருக்காரா? ஒரு முத்திரை முதலமா வைத்திருக்கின்ற அடையாளம். அல்லேலூயா. கடைசியா 3வது காரியம், மேத்யூ புஸ்தகத்துல 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல கடைசியா 3வது காரியத்தை அடையாளம். அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்து இருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுதும் சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள்.
ஒளிவு மலையில வந்து உரையாடல் கடைசி காலத்துல ஒரு வருகைக்கு அடையாளம் என்ன என்று சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவோடு கேட்கிறாங்க. கேள்விக்கு பதில் அவர் கூறிய தீர்க்க தரிசன பகுதி தான் இந்த 24ஆம் அதிகாரம். அல்லேலூயா சொல்லுங்க. 4-14 வரைக்கும் பொதுவான முன் அடையாளம் என்னதான் 24ஆம் அதிகாரம் பிரதித்துவமாக ஒருவன் உங்களை வஞ்சியாதபடி சொல்லி ஒரு பொதுவான முன் அடையாளத்தை கொடுக்குறாங்க. அதே நீங்க 24ஆம் அதிகாரம் 15-27 கடைசி காலத்துக்குரிய சிறப்பான அடையாளங்களை கர்த்தர் உபத்திரவ காலத்தை குறித்து சொல்றார். முன் அடையாளம் சொல்றாரு. உபத்திரவ காலத்துல என்ன நடக்க போகுதுன்னு 24 15-28 இருக்கு சொல்றாரு. இன்னும் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்காங்க. ஆனா இப்ப சொல்ற அந்த அடையாளம் என்ன அடையாளம்? 4-14 சொல்றாரு. 6ஆம் வசனம் இல்ல 6ஆம் வசனம் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைக்கு. அப்ப இது முன் அடையாளம். இதெல்லாம் பொதுவான முன் அடையாளம். இப்ப நடக்குதுல்ல இப்போ. அல்லேலூயா. தேவன் நம்ம இந்த நாளில ஒரு அடையாளமா தான் அந்த நாட்கள் அவர் சொன்ன காரியங்கள்லாம் நிறைவேற்றிட்டு தான் வராங்க. அல்லேலூயா. கடைசி காலங்களிலே காலத்துக்குரிய சிறப்பான அடையாளங்கள் மகா உபத்திரவ காலத்தில் நடக்க போற காரியத்தை கூட இதே 24ஆம் அதிகாரத்துல நீங்க 15 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னாலும் தெரியும். அல்லேலூயா. பிறகு அதுக்கு பிறகு என்ன நடக்க போகுது, இயேசு வரும்போது எப்படிலாம் இருப்பாங்க, எப்படிலாம் நம்ம விழித்திருக்கணும், ஏற்ற வேலையில வேலைக்காரன் எப்படி செய்யணும், எப்படி பண்ணணும், எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனா காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான், எல்லா காரியத்தையும் இங்க எல்லாமே இந்த 24ஆம் அதிகாரத்துல ஆண்டு திட்டமா சொல்லிட்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொன்ன அடையாளங்கள்லாம் இன்னைக்கு நடந்துட்டு தான் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்துல என்ன அடையாளம் சொன்னாரு? ரத்தம் எந்த இடத்துல தனி பிரிக்கப்பட்டிருக்கோம். வானவிலும் ஒரு அடையாளம் தான். அது நமக்கும் அழிச்சதுனாலே அவர் மனஸ்தாபப்படுறாருல, நீ நான் எதனால அழிக்க மாட்டேன் ஜலத்தினால. அப்ப இன்னைக்கு நாம ஆண்டவருக்கு எப்படியா கிறிஸ்துவுக்கு பிரியமானவங்க நாம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம்? அல்லேலூயா. அப்ப நம்ம வீடுகளில யாருடைய ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கு? உள்ள அசுத்த ஆவி எந்த கிரியைகளை உள்ள நுழைவதுக்கு என்ன இல்லை அதிகாரம். இயேசுவோடைய ரத்தத்தால நம்ம வீட்டை மூடி வைத்திருக்கிறோம். நம்ம வீடை சுத்தி 4 திசையிலும் ஆண்டவருடைய ரத்தம் பாதுகாக்கப்பட்டிருக்கு. ரத்தத்துக்கு வல்லமை உண்டு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சொன்னாலே சாத்தானுக்கு பயம் வரும். அல்லேலூயா. அதனால ஃபாதர் பாடி, ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம ஆண்டவரிடத்துல நாம் எடுக்கிற தீர்மானங்கள், நாம் செய்கிற உடன்படிக்கையில நாம் நிலைத்திருக்கும் போது ஆண்டவருடைய வருகையிலே கைவிடாத சபையா நாம் இருப்போம். அல்லேலூயா. ஆயத்தம் உள்ளவர்களாய் நாம் இருப்போம் போது ஆண்டவர் நிச்சயமாகவே அவர் மத்திய ஆகாயத்தில் ஒரு நாள் இறங்கி வரப்போதார். அதில் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்து, 2வது நாம கர்த்தருடைய செவிகளிலே காதுகளிலே யாருடைய எக்கால சத்தம் தொடிக்கும் போது, கர்த்தருடைய சத்தம் கேட்கும் போது நம்ம எல்லாரும் மறுரூபமாக போறோம். அல்லேலூயா. அதுக்குதான் தேவன் இந்த பூமியில நம்மை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நம்ம எப்பவுமே ஆண்டோட வருகைக்கு எப்படி இருக்கணும்? ஆயத்தமான. உலகத்துல வாழ்ந்தாலும் உலகத்துல பல வேலைகள் செய்தாலும் கர்த்தருடைய பிள்ளை என்று நாம் மறந்து விடக்கூடாது. லோத்துவை போல, லோத்துடைய மனைவி போல பின்னிட்டு பார்க்கக்கூடாது. வாழ்க்கையை விட்டு வந்த காரியங்களை மறுபடியும் நிலையில விழுந்து போகக்கூடாது. நமது இப்ரேயர் 4ஆம் அதிகாரத்தில் வாசித்த வழிக்கு போகிற இல்லாதவர்கள் கர்த்தரை நாம் சார்ந்து வாழும்போது ஒரு பிரதிஷ்டை, எப்பவுமே ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு தீர்மானம். அது வந்து நம்ம என்ன வந்தாலும் மாறக்கூடாது. யார் எது சொன்னாலும், யார் என்ன பண்ணாலும் மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். கர்த்தர் பார்ப்பாரு, பரவாயில்ல என் மகன் இவ்வளவு தெளிவா இருக்கிறாங்க, இருக்கிற காரியத்துல உத்தரவாதமா இருக்கிறாங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்ம சிரசு இறங்கும். நம்ம வீட்டுல நம்ம செய்யற காரியங்களாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தடையா இருக்குதுன்னா நம்ம எடுத்த தீர்மானங்களை தவறிட்டோம்னா, போராட்டமா இருக்கு, ஏதோ தடை, ஏதோ பிரச்சனை, எதுவுமே சக்சஸ் ஆகலை, எதுவுமே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல,
நாம நிறைய குறைகள் நம்ம கிட்ட இருக்கு. நாமே ஆண்டவர் என்ன பிரச்சனை, எதுக்காக இது நடக்குதுன்னு சொல்லி நீங்க ஆண்டவர் கிட்ட கேளுங்க. கர்த்தர் கண்டிப்பா வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. கண்டிப்பா பேசாம இருக்க மாட்டாங்க. கூட என்ன நிறைய ஆண்டவர் பேசிட்டே இருந்தார். 2:48 நான் எடுத்து பார்த்தேன், செல்போன் எடுத்து டைம் பார்த்தேன். அந்த வசனத்து மூலியமா பேசுறாரு, காட்டுறாரு. ஒரு சிலர்லாம் பேசுறாரு உங்களை. அல்லேலூயா. நான் கேட்டேன், ஏன் ஆண்டவர் அப்படின்னு. மறுபடியும் விடிய காலம் என்னோட பேசணும். சிலத்தோடு ஆண்டவர் நன்றி சொல்ல, ஆண்டவர் வார்த்தை மூலியமா நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட எவ்வளோ காரியங்கள் பேசியிருக்கிறார். எத்தனையோ இந்த பைபிளில் நிறைய குறிச்சு வச்சுருக்கேன். பழைய பைபிள்லாம் சத்தமாக பேசியிருக்கிறேன். ஆண்டவர் வசனத்தை சொல்லும் போதெல்லாம் ஆண்டவர் வாக்கு தத்துவங்களாம் நிறைவே. அதுக்காக நான் இன்னும் சில காரியம் நடந்துருக்கு, சில காரியம் நிறைவேறி நிறைய காரியம் இருக்குது. அதுக்காக நம்ம ஆண்டவர் செய்யாமல் இருக்க மாட்டோம், செய்வாங்க. அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், கடுமையாக நம்ம ஜெபித்து கொண்டு இருக்க வேண்டும். நம்ம உத்தரவாதமாக இருந்தால் தான், பொறுமையாக ஜெபிச்சு கர்த்தரோடு கூட நடந்தால் தான் கர்த்தரும் ஆண்டவரை நம்ம நிச்சயமா ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். அல்லேலூயா. எனவே நாம் கவனமா இருப்போம். இந்த காரியங்களை அந்த ஆண்டவர் இந்த உலகம் முழுவதும் இந்த கொரோனா வைரஸினால தேசம் முழுவதும் பாதிக்கப்பட்டு, அல்லேலூயா. ஆனா நம்ம வீடுகளில் நம்ம ஆண்டவர் என்ன வைத்து அடையாளமா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் இணைக்கப்பட்டு. ஆமென். அதை ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் தேசத்துக்காக ஜெபிங்க, இந்த பட்டணங்களுக்காக கிராமங்களுக்காக ஜெபிங்க, ஆத்மாக்களுக்காக ஜெபிங்க, சபைக்காக ஜெபிங்க, ஊழியத்துக்காக ஜெபிங்க. எடுத்து தீர்மானத்தில் உத்தரவாதமா இருங்க. அல்லேலூயா. மந்திக்காக ஜெபிங்க. ராவோ சீக்கிரம் சபை திறக்கப்படணும்னு சொல்லி ஜெபிங்க. அதை கண்டிப்பா ஆசீர்வதிப்பா. எங்களை கூடி நாம் ஜெபிக்கலாமா? நல்ல கால வழியில சற்று நேரம் தேவனை பாடி கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படி தேவன் செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. எங்களை ஆண்டவரே, இந்த மாம்சத்தை ஆண்டவரே தண்ணீர்னால் அவிச்சு சாப்பிடக்கூடாது, அதை ஆண்டவரை சுட்டு தான் சாப்பிடணும் ஒரு தீர்மானம், ஒரு நிபந்தனை வைத்திருக்கிற ஐயா. ஆண்டவரே விசப்பா, அதுக்கு நிறைய அடையாளங்கள் இருப்பா. எங்களை ஆண்டவரே சொல்ற மாம்சத்துடைய கிரியெல்லாம் இயேசுவின் நாமத்தில் அக்கடினால எரிச்சு போட மாட்டேங்க. அல்லேலூயா. அவிச்சு சாப்பிடும் போது, அவிக்கும் போது அது கொஞ்ச நேரம் தான் அப்படி இருக்கும், அது வித்தியாசமா மாறிடாங்க. அதனாலதான் நீங்க ஒரு எல்லாத்துக்கும் ஒரு ஒழுக்கத்தை நீங்க வைத்திருந்தீங்க. ஆண்டவர் இப்படிதான் இருக்கணும், ஒரு வருஷம் இப்படிதான் நடக்கணும், பண்டிகை இப்படிதான் கொண்டாடணும், ஒரு வயதுள்ள குட்டியா தான் இருக்கணும், மாதத்துல இத்தனை மாதிரிதான் நீ ஆராதிக்கணும், இப்படிதான் செய்யணும்னு சொல்லி சில நிபந்தனைகளை கற்று வைத்திருக்கிறாங்க. எங்களை தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய அறியாமைகள் குறைகள் தெரிந்து செய்த காரியங்கள் தெரியாமல் செய்த ஆண்டவரே குறைகள் எல்லாம் மன்னிச்சிருப்பா. ப்ளீஸ் டாடி ஆண்டவரே, எங்களை தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. எங்களை சுத்திகரிச்சு கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உங்களை ஏற்பட்ட ரத்தத்தால் எங்களை கழுவுங்க ஆண்டவரே. எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்களை ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களையும் நீங்க ஆசீர்வதிங்க, விசுவாச மக்களையும் ஆசீர்வதிங்க ராஜா. எல்லாரும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. 8 வாரம் ஆகும் போது ஆண்டவரே சீக்கிரமா சபைகள்லாம் திறக்கப்படட்டும். சென்னை பட்டணம், தமிழ்நாடு, இந்திய தேசம், உலகம் முழுவதும் ஆராதிக்க கர்த்தர் கிருபை தாரும். எல்லா தடைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நிர்மலமாக்கி கொடுத்தோம். ஏற்பட்ட ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். ரத்தம் தான் அந்த ஆண்டவரை வைரஸ் அழிப்பதுக்கு ஒரே மருந்து ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவரே, உலகத்தினுடைய சகல ஆண்டவரே சோத்திர பாவத்தை சுமந்து திரிகிற ஆட்டுக்குட்டியாய் நீங்க அடிக்கப்பட்டீங்க. பலிபீடத்தில் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆண்டவரை கழுவி எங்களை சுத்திகரிச்சு பரிசுத்தப்படுத்த நாங்கள் அனுதினமும் பரிசுத்தமா இருக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே காணொலி மூலியமா கேட்கிற அத்தனை பிள்ளையை நீர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தாரும் ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகள், வாலிப பெண் பிள்ளைகள், வாலிபர்கள், சகோதரிமார்கள், சகோதரர்கள், தாய்மார்கள், பெரியவர்கள் எல்லாரும் நீங்க ஆசீர்வதிங்க. நம்முடைய பிரசனம் எல்லாரும் வீடுகளிலே இறங்கட்டும். ஆசீர்வதி ராஜா, ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் வைத்து பாதுகாத்து சௌக்கிய சமாதான சந்தோஷம் வழிநடத்தி வருக மற்றும் மீண்டும் என்று சுதாக்காமல் இருக்கிறாங்க. அல்லேலூயா. Hallelujah. 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 God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.